ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நெக்ஸ்ட் மூவியான SK23 இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா SK24 இருக்குது. அதுக்கப்புறமா தான் SK25. பட் இப்போ SK25 உடைய பூஜை அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு அப்படி மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதோடைய பூஜையில் நம்ம எஸ்கேனா அண்ட் ஜெயம் ரவி இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படி மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஜெயம் ரவி இந்த ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறது அப்படின்ட்டு கன்ஃபார்மே ஆயிருக்கு. ஸோ இதோடைய பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மந்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம எஸ்கேனா இப்போ தாடியோடு இருக்காரு. அதனால் இப்போ SK23 லுக்லேருந்து இப்போ SK25 லுக்குக்கு மாறணும் அப்படின்னால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம எஸ்கேனாவுடைய SK24 இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி மாதிரி கேள்விக்கு இதுவும் பேரலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. SK24 பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அண்ட் இது ஒரு படத்தில் ஹீரோயின் அப்படியே நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ராஷ்மிகா மந்தனா அவங்க நடிக்கிறாங்க அப்படி மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ டெஃபினெட்லி SK24 அப்படிங்கிறது கொஞ்சம் மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். SK25 அப்படின்ட்டு அதை வேற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு படத்தை ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க SK25. ஸோ இது சுதா கொங்காரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னால கண்டிப்பாக இதோடைய ப்ரொமோஷன்ஸும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னால ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.